அனைவருக்கும் வணக்கம். 18/12/2024 அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க உள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல். இது தொடர்பாக அரசமைப்பு சட்டம் 129வது திருத்த மசோதா 2024 மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான சட்டங்கள் திருத்த மசோதா 2024 மக்களவையில் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அறிமுகம் செய்துள்ளார். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு மசோதாவானது நிறைவேற வேண்டுமானால் மக்களவையில் 2 பங்கு ஆதரவு தேவை. அப்படியானால் இப்போது மக்களவையில் 543 எம்பிக்கள் உள்ளனர். அதில் 2 பங்கு எம்பிகள் என்றால் 362 பேரின் ஆதரவு தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல மாநிலங்களவையில் 245 எம்பிக்கள் உள்ளனர். எனில் 2 பங்கு வேண்டுமானால் 164 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஜார்ஜியா என்னும் நாட்டில் உள்ள ஒரு உணவகத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தனர். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவகத்தில் இயங்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜெனரேட்டரிலிருந்து கார்பன் மோனாக்சைடு விஷவாயுவானது வெளியேறி இந்த உயிரிழப்புகள் நடந்துள்ளன. நம்ம இதை தேர்வு நோக்கத்தில் பார்க்க போனோம்னா, பொதுவாக எரிபொருள் எரிக்கப்படும் போது இந்த கார்பன் மோனாக்சைடு விஷவாயுவானது வெளியேறுகிறது. மேலும் இந்த கார்பன் மோனாக்சைடு விஷவாயுவானது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இதுல மிகப்பெரிய சவாலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் மோனாக்சைடு விஷவாயு வெளியேறும் போது நிறமும் மனமும் நமக்கு தெரிய போறது கிடையாது. இந்த கார்பன் மோனாக்சைடு விஷவாயுவானது உடலில் உள்ள ஆக்சிஜன் ஓட்டத்தை தடை செய்கிறது. மேலும் மூளை, இதயம் மற்றும் பிற உறுப்புகளையும் இது பாதிக்கிறது. மேலும் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை செயலிழக்க செய்து இந்த உயிரிழப்புகளை இந்த கார்பன் மோனாக்சைடு விஷவாயுவானது ஏற்படுத்தி வருகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த பண்ணைய மையத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பண்ணை முன்னேற்றம், நிலையான விவசாய உற்பத்தி மற்றும் அதிக வருமானத்தை உருவாக்க மேற்கொள்ளப்பட்ட பங்களிப்பு போன்ற காரணத்திற்காக இந்த தஞ்சாவூர் மையம் சிறந்ததாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். நமக்கு தெரியும், இந்த திட்டமானது 2016 துவங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட 19.67 கோடி விவசாயிகள் பலனடைந்துள்ளனர். இந்த திட்டத்தின் மூலமாக ரூபாய் 1.65 லட்சம் கோடி பணமானது இதுவரை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா 14447. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பானது தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. தேர்வு நோக்கத்தில் நம்ம பார்க்கணும்னா, இந்திய ரிசர்வ் வங்கி தான் இந்த ரூபாய் மதிப்பில் உள்ள இந்த ஏற்ற இறக்கத்தை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க. பொதுவாக ரூபாயின் மதிப்பை தீர்மானிப்பதில் பல்வேறு காரணிகள் இடம்பெறுவதாக குறிப்பிடுறாங்க. அதாவது நடப்பு கணக்கு பற்றாக்குறை, சர்வதேச கச்சா எண்ணெய் விலை, வட்டி விகிதம், உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடுகள் போன்றவை நிர்ணயிப்பதா சொல்றாங்க. நன்றி.